ஹாய் மீடியாஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு என்னோடய டெய்லி வேலையை வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி கபீஸ் குட்டிக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு கிளறி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கபி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லலை, உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே லீவ் போட்டுக்கோ அப்படின்னு நான் தான் சொல்லிட்டேன். தக்காளி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கிளறி எடுத்து வச்சிட்டேங்க. இது வந்து லஞ்சுக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சேன். ஆனால் இதுதான் எங்கள் எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி காலையில் டிஃபனே வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி சாப்பாடு தான். இன்றைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணுங்க. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வேலை செய்கிற பையனுக்கு வந்து நேற்றே வந்து டிஸ்சார்ஜ் கொடுக்குறதா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் பே பண்ணால் தான் நாங்கள் வெளியே அனுப்புவோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நேற்றுமே அவங்க ரூம்லேயே தங்குற மாதிரி ஆயிடுச்சு. அவன் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா வக்கீல் வந்து எங்ககிட்ட வந்து கார்த்தியோட பேங்க் புக்கு, செக் புக்கு இது எல்லாமே வாங்கிட்டாங்க. எதுக்கு கார்த்தியோடதை வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. அது வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரீசனை சொன்னாங்க. இப்போ நாங்கள் அந்த செக் புக்கு, பேங்க் புக்கெல்லாம் கேட்குறப்ப எங்களுக்கு ஒரு ரீசன் கொடுக்குறாங்க. பணம் கொடுத்தா தான் நாங்கள் அதை தருவோம் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஏன் இந்த மாதிரி தற்கூரித்தனமாக வந்து நடந்துக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. படித்தவங்க எல்லாரையுமே நான் சொல்லலை. இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் தெரியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும். நம்மக்கிட்ட ஒரு டீட்டெயிலை சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் பணத்தை கொடுங்க நான் தரேன் அதை அப்படிங்கிறது வந்து கொள்ளையடிக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அந்த பேங்க் புக்கும் செக் புக்கும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து கார்த்திக் என்னோட கம்மலை கழட்டி கொடுத்துட்டு ஒரு 15,000 20,000 தான் ரெடி பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லி அஜய் கிட்ட மீதி அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ண சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். கார்த்தி வந்து என்னோட கம்மலை வாங்கவே மாட்டேன்ட்டாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அதை நான் அடகு வச்சு தான் ஆகணும். அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமுக்கான வாடகையும் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ண அந்த அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1,60,000 ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ அமௌண்ட்டு வந்து பே பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால இப்போதைக்கு கொஞ்சம் கொடுங்க, மீதியை வந்து நான் மாதம் வந்து வாங்கிக்கிறேன், நானே வந்து வீட்டில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ வந்து நம்ம ஃபர்னிச்சர் கடையில் போய் ஃபர்னிச்சர் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் பொருள் நம்ம எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த டீவில் வந்து நம்மக்கிட்ட பணம் வாங்குவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ரீசன் சொல்கிறாங்க. என்னன்னவே எனக்கு புரியலைங்க. இவங்க வக்கீலா இல்லை வேறு ஏதாவது ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காங்களானவே புரியல. நாங்கள் ஓனராக அந்த பையனுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ப்ரெஷர் தான் கொடுக்குறாங்க அந்த சைட்லேருந்து, அமௌண்ட் வந்து பே பண்ணுங்க அப்படின்ட்டு. அமௌண்ட்டு பே பண்ண முடியாத ரீசன்னாலுமே அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டே இருக்கான். அதுக்கே தனியாக ஒரு பில்லு போட்டாலும் போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு அந்த பையனை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு நம்மளோட பேங்க் புக்கையும் செக் புக்கையும் வாங்கணுங்க. ஏன்னா செக் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து சைன் பண்ணியும் கொடுக்க சொல்லிட்டாங்க. இவன் ஒரு 2-3 செக் புக்கில் வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டான். அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா அந்த பேங்க்கில் வந்து தான் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வேலை செய்கிற ஆளுங்களுக்கெல்லாம் சேலரி ஆட் ஆகும். அதுக்கான கை வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போ வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குது. சரி பார்ப்போங்க கடைசியாக என்ன தான் ஆகுது அப்படிங்கிறத.